நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பால் புட்டு தான் செய்ய போகிறோம். இது வெறும் பச்சரிசி மாவு தான் அது. அதனால் நான் இதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட புட்டு மாவு இருந்ததுன்னா அது வறுக்க வேண்டியதில்லை. லேசாக வறுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் இளம் சூடாக வறுத்து எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியதான். இதில் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றாமல் பால் திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்பொழுதும் புட்டு மாவுக்கு பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சு எடுக்க வேண்டியதான். மாவு சுடுது, இப்போ கையை வச்சு பிசைய முடியாது. கிண்டிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச பிறகு பார்க்கலாம். இல்லை புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஊற்றோம்னா பொல பொலன்னு வரணும். அப்போ தான் புட்டு நல்லா வரும். இங்கே நான் டம்ளரில் ஒரு 5 டம்ளரில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு அடித்தட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் மாவெல்லாம் போட்டு நம்ம அதில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், அழுத்தி வைக்கக்கூடாது, அப்படியே மேலாப்பில் தான் வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் மாவு, மேலே கொஞ்சம் தேங்காய். இதேமாரி 5 டம்ளர்லேயும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், வெல்லம். இதில் பால் ஊற்றி பிசையும் போது அந்த புட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சின பால் தான் ஊற்றணும், பச்சை பால் ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் வச்சுட்டு காமிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாயிட்டு இட்லி தட்டை வச்சு ஒவ்வொரு டம்ளர் அது மேலே வச்சுட்டு 10 நிமிஷம் வெந்தோன்னே பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெரிய டம்ளராக எடுத்துருக்கிறேன் நான். இதில் வந்துட்டு மாவு, தேங்காய் எவ்வளோது வைக்கிறோமோ அவ்வளோதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய், வெல்லம், ஒரு 2-3 லேயராக வச்சா கூட பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு நல்லா வெந்துட்டு இந்த ஓரத்தில் பாருங்கள் அப்படியே தனியாக நிற்கிதா, இது மாதிரி இருந்ததுனாலே அது கரெக்டாக வெந்துட்டுன்னு அர்த்தம். இது அப்படியே தட்டில் போட்டோம்னா அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். எடுத்துடலாம். அப்படி தட்டில் கொட்டினோம்னா அப்படியே அழகாக வந்துடும் எல்லாம்.
அழகாக புட்டு ரெடி ஆகிட்டு, ஒரு பெரிய டம்ளரில் லேயர் லேயராக போட்டோம் பார்த்திங்களா, இது மாதிரி இதை எடுத்து ஸ்பூனில் உடச்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து இன்னொரு லேயர் வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோதுக்கு தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செய்கிறோமோ அவ்வளோதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்டான ஒரு பால் புட்டு ரெடி. இங்கே வரும், அது 2 லேயராக வெல்லம் போட்டதுனால நடுவில் தேங்காய், அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே மாவு. இதுமாரி ஒரு லேயர் வெல்லம், ஒரு லேயர் மாவு, அப்புறம் வெல்லம் மாவு தேங்காய்னு மாற்றி மாற்றி லேயர் லேயராக போடும்போது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான பால் புட்டு ரெடி ஆகிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.